வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எளிய முறை குண்டலினி யோகத்தில் உடலில் உள்ள 7 மையங்களிலும் உடல் கடந்த பிரபஞ்சம் சுத்தவெளி என்ற இவ்விரு நிலைகளிலும் செய்யும் 9 மையத் தவம் பற்றி கூறுங்களேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உடலுக்குள் உள்ள 7 மையங்களிலும், அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரா, அநாகதம், விசுத்தி, ஆகினை, துரியம், உடலுக்கு வெளியே மனம் விரித்து பிரபஞ்சம் சுத்தவெளி, அதாவது சக்தி களம், சிவக்களம் என்ற 2 நிலைகளிலும் தவம் இயற்றுகிறோம். 7 சுரப்பிகளும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டு செயல்படும் தன்மையுடையன. இந்த 7 இயக்க மையங்களையே தத்துவ ஞானிகள் சக்கரங்கள் என்றனர். மூலாதாரத்தில் அமைந்திருப்பது செக்ஸ் கிளாண்ட், பால் உணர்வு சுரப்பி. இதையே தத்துவ ஞானிகள் ரூட் சக்ரா என்றனர். அடுத்து சுவாதிஷ்டானா, இங்கு அமைந்திருப்பது அட்ரினல் கிளாண்ட், இதை ஸ்பிளீன் சக்ரா என்றும், மணிப்புரா இங்கு அமைந்திருப்பது பான்கிரியாஸ், இதை நேவல் சக்ரா என்றும், அநாகதா இங்கு அமைந்திருப்பது தைமஸ் கிளாண்ட், இதை ஹார்ட் சக்ரா என்றும், விசுத்தி இங்கு அமைந்திருப்பது தைராய்டு பாராதைராய்டு கிளாண்ட், இதை த்ரோட் சக்ரா என்றும், ஆக்ஞா இங்கு அமைந்திருப்பது பிட்யூட்டரி கிளாண்ட், இதை ப்ரோ சக்ரா என்றும், துரியம் இங்கு அமைந்திருப்பது பினியல் கிளாண்ட், இதை கிரவுன் சக்ரா என்றும் தத்துவ ஞானிகள் அழைத்தனர். அனாட்டமியில் மூலாதாரம் முதல் துரியம் வரை முறையே பெல்விக் பிளெக்ஸஸ், ஹைப்போகாஸ்ட்ரிக் பிளெக்ஸஸ், சோலார் பிளெக்ஸஸ், கார்டியாக் பிளெக்ஸஸ், கார்டிட் பிளெக்ஸஸ், மெடுல்லா பிளெக்ஸஸ், செரிப்ரல் பிளெக்ஸஸ் ஆகும். நம் மனத்தை இந்த 7 மையங்களில் இருத்தினால் இந்த நாளமில்லா சுரப்பிகள் நமது ஜீவகாந்த ஆற்றலை உடல்வினை ஆற்றலுக்கு ஏற்ற ரசாயனங்களாக மாற்றி தரும் செயல்களை ஆற்றுகின்றன. Endocrine gland secretes hormones which are essential for physiological functions. இந்த 9 மைய தவம் புரிய உடல் நலம், மனவளம், மனநலம், திறமை ஓங்கும். 9 மைய தவம் பற்றி மிகவும் ரத்தின சுருக்கமாக தெரிந்து கொண்டுள்ளோம். இத்தவத்தை பற்றி மேலும் விரிவாக தெரிந்து கொள்ளவும், தவம் இயற்றி பயன் கொள்ளும் முறையையும் அவரவர் அருகாமையில் உள்ள ஸ்கை மெடிடேஷன் சென்டருக்கு சென்று, அதாவது மனவளக்கலை மன்றத்திற்கு சென்று உறுப்பினராகி தீட்சை பெற்று தவம் இயற்றி பயன் கொள்ளவும். வாழ்க வளமுடன். நாளை இந்த 9 மையத்தவம் புரிவதால் விளையும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.